முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து, 12 உயிர்கள் பலி. இப்போது உரிமையாளர் கைது. இலங்கையின் அங்குருவாதோட பட்டக்கூட பகுதியில் அமைந்திருந்த ஒரு தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் நடந்த சம்பவம் தற்பொழுது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மௌபிய செவன செகனச கெட்டல்ல என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த இல்லத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களில் 51 பேர் தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் சில நிமிடங்களில் தீ வேகமாக பரவியதால் உள்ளே இருந்த பலர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. அதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது காயமடைந்த 6 பேர் ஹொரணி மாவட்ட வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் தற்பொழுது அந்த முதியோர் இல்லத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். முதியோர் இல்லத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இருந்ததா, அலட்சியம் ஏதேனும் நடந்ததா என்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதற்காக 3 தனிப்பட்ட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தீ விபத்துக்கான உண்மையான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டிய முதியோர் இல்லத்தில் இப்படி ஒரு பேரழிவு நடந்ததை குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லிருங்க.